தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் தொடர்ந்த வழக்கில் முன்னாள் மனைவி பீலா வெங்கடேசன் பதில் தர தற்போது ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகமும் இது தொடர்பாக பதிலளிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் இந்த நீதிமன்ற செய்தியாளர் மதன். விவரங்களை பதிவு செய்யலாம். பாலா, முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸும் பீலா வெங்கடேஷும் திருமணமான பிறகு செங்கல்பட்டு மாவட்டம் தையூரில் ஒரு பங்களா வாங்கியிருந்தார்கள். அங்கு வசித்து வந்த பிறகு இருவருமே கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து வாழ்ந்து வருகிறார்கள். இதன் பிறகு அந்த பங்களாவிற்கு பீலா வெங்கடேஷ் ஒரு காவலரை நியமித்திருந்தார். கடந்த 18ஆம் தேதி அந்த வீட்டுக்கு வந்த ராஜேஷ் தாஸ் அந்த காவலாளியை தாக்கி வெளியேற்றியதாக பீலா வெங்கடேசன் ஏற்கனவே கேளம்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அது மட்டுமில்லாமல் தன்னுடைய பேருள்ள அந்த பங்களாவின் மின் இணைப்பை துண்டிக்க வேண்டும் என்று ஏற்கனவே அவர் மனு அளித்திருந்தார். அதன் அடிப்படையில் அந்த பங்களாவின் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. இதை எதிர்த்துதான் தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் ராஜேஷ் தாஸ் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவை பார்க்கும்போது, அதாவது விவாகரத்து தொடர்பான ஒரு வழக்கு ஆலந்தூர் நீதிமன்றம் தற்போது நிறுவியுள்ளது. ஆனால் எரிசக்தி துறையின் முதன்மை செயலராக உள்ள பீலா வெங்கடேசன் தன்னுடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி அதிகாரிகளுக்கு கொடுத்த அந்த அழுத்தத்தின் காரணமாகவே தற்போது தன்னுடைய வீட்டில் அந்த மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டதாக தெரிவித்திருந்தார். இந்த மனு நீதிபதி பாலாஜி முன்பு இன்று விசாரணைக்கு வந்தபோது ராஜேஷ் தாஸ் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர், அதாவது பங்களாவுக்கான அந்த வீட்டு கடன் மற்றும் மின் கட்டணம் ஆகியவற்றை ராஜேஷ் தாஸ் தான் செலுத்தி வருகிறார் என்ற ஒரு விளக்கத்தை கொடுத்தார். எனவே அந்த மின் இணைப்பை துண்டித்து தடை விதிக்க வேண்டும், மீண்டும் மின் இணைப்பு வழங்க வேண்டும் என்ற ஒரு வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. இது தொடர்பாக பதிலளிக்க வேண்டும் என தற்போது தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் மற்றும் பீலா வெங்கடேசன் ஆகியோருக்கு இன்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டு இந்த வழக்கு விசாரணை மீண்டும் மே 29ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. பாலா, நன்றி மதன், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.